கணேச சரணம் சரணம் கணேசா. என் அன்பான கணபதி டிவி நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் நம்ம வார ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான கோச்சார பலன்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஜோதிட ஆலோசனை வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. இங்கே வரக்கூடிய அந்த செல்ஃபோன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும். அந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர், இது ரெண்டையும் குறிப்பிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். நமது வார ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூலை மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கான பலன்கள் பார்க்க போகிறோம். சந்திர பகவான் என்ன பண்ணுறாரு? பூரட்டாதி நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரம், அதில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்கிறார். எனதருமை மேஷ ராசி என்பர்களே, உங்க ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாசத்துல உங்க தனஸ்தானத்துல தான் இருக்கார். அப்போ யாரெல்லாம் வந்து நல்ல ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இது ஒரு நல்ல குட் டைம், இதை பயன்படுத்திக்கோங்க. எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அவ்வளவு ஜெயிக்கலாம். வெள்ளத்தனையும் மலர் நீட்டம், இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஜெயிக்க முடியும். ஸோ உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்க. சும்மா இருந்தால் பணம் வந்துடும் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. எந்த அதிர்ஷ்டமும் அது இஷ்டத்துக்கு தான் வரும், நமக்கு வேணுங்கும் போது வராது. அதான் தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறோம். அது இஷ்டம். அது நமக்கு பணம் வேணும் அப்படின்னா நாம தான் உழைக்கணும், நாம தான் தேடணும். இந்த வாரத்துடைய கிரகநிலைகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ரெண்டாவது, பேச்சில் நிறைய கோபம் இருக்கும். நியாயமான கோபமா இருக்கும், ஆனால் பேச்சில் நிறைய கோபம் இருக்கும். படிப்பை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி சைபர் கிரைம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல நல்ல வளர்ச்சிகள், வாழ்க்கை முன்னேற்றங்கள் வரும். இந்த காலகட்டத்தில் சனி வந்து லாபத்தில் இருக்கார். இது வேலை தேடுறவங்களுக்கு ரொம்ப யோகமா இருக்கு. நீங்க எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ இருக்கு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா உங்க பேச்சில் ஒரு உண்மை, சத்தியம் இருக்கக்கூடிய நேரங்கள் இப்ப நடக்குது. எது நீங்கள் உண்மையாக பேசுறீங்களோ அந்த காரியங்கள் வெற்றி பெறும். இந்த சனி பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் திருப்தியா அமையும். ஒரு இன்டர்வியூல நீங்க பேசக்கூடிய அந்த பேச்சுடைய நேர்மையை பிடிச்சு உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. அதே மாதிரி கடினமான தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆட்டோ ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, தெருக்களில் அலைந்து தெரிந்து வியாபாரம் செய்கிறார்கள், வீட்டு வேலை செய்கிறார்கள், எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு இந்த நாட்டில் வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தேவையான ரெகக்னேஷன், அது வருமானம் அப்படி கூட வச்சுக்கிடுவோமே, அது இப்போ கிடைக்கும். புதன் பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைக்குது. உங்க ஆஃபீஸில் உங்களுடைய கம்யூனிகேஷனை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா ஒர்க் பண்றீங்க, ரொம்ப நல்லா இருக்கிறீங்க ஒர்க் பண்றது, நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் கரெக்டா இருக்கு அப்படின்னு உங்க நிர்வாகம் உங்களை பாராட்டும். பிசினஸை பொறுத்த வரைக்கும் இந்த கவுன்சிலிங் துறையில் இருக்காங்க பாருங்க, சைக்காலஜிஸ்ட், சைக்ரியாட்டிஸ்ட், ஆலோசகர்கள், எல்லோருக்குமே வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். அரசு சார்ந்த துறைகள் பிஆர்ஓவா ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. திரைப்படத்துறை பிஆர்ஓக்கள் நல்ல மதிப்பு மரியாதை கூடும், வாய்ப்புகள் பெருகும். சுக்கிரன் குருவுடைய அமைப்பு பார்க்கும்போது பினான்சியலா உங்களுக்கு எந்த குறைவும் இந்த வாரம் கிடையாதுன்னு தெரியுது. அதே நேரத்தில் சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும் ஒரு விஷயத்துல கவனமா இருங்க. மாடிப்படிகளில் ஏறும்போது, வீட்டு பாத்ரூம்ல நடக்கும்போது, தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் நடக்கும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. நிறைய மேஷராசி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இப்போ அடிபட்டுக்கிட்டு இருக்கணும். நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். பலரும் என்னை கான்டாக்ட் பண்ணி சொல்கிறாங்க, சார் அடிபட்டுருச்சு, தலையில் அடிபட்டுச்சு, கையில் அடிபட்டுச்சு, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ நடக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டா போதும். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, வேலைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிங்கன்னா வேலை கிடைக்கும். பிஸ்னஸுக்கான லோன் சேங்ஷன் ஆகும். அதே மாதிரி லோன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் நிறைய கிளையன்ட்ஸ் இப்போ கிடைப்பாங்க. எந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ அதில் உங்கள் கம்யூனிகேஷன் உங்களை ரொம்ப ஃபேமஸ் ஆகும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஒரு உற்சாகமான மனநிலை இப்போ இருக்கும். எனது ரிஷபராசி அன்பர்களே, இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமான உணவுகளை சிலர் விரும்புவீங்க. ரொம்ப ஸ்வீட் பிரியர்களாக இருக்கிறவங்க கூட கொஞ்சம் காரத்தை விரும்பக்கூடிய அமைப்பு இப்போ உண்டு. நல்ல சுட சுட சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க சாப்பாட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. இந்த சாப்பாடு மட்டும் சரியில்லை வச்சுக்கோங்க, உங்களுக்கு கோபம் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கும். கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ஒரு நல்லா சாப்பிடணும், டேஸ்டாக சாப்பிடணும், இதுதான் பலருக்கு நோக்கமாக இருக்கும். மெஸ் நடத்துகிறவங்க, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே நல்ல வளர்ச்சி, இப்போ முன்னேற்றம் வரும். எவ்வளவோ தட்டுப்பாடுகள் பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கலாம், உங்களுக்கு முன்னேற்றம் வரும். அதே போல ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னேஷன் இப்போ கிடைக்கும். காவல்துறை, செக்யூரிட்டி சம்பந்தப்பட்ட துறைகள் வேலை பார்க்குறவங்க, இராணுவத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான நேரம் இது. சில பேருக்கு வீர தீரத்தை வெளிக்காட்டுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு தோள்பட்டை வலி இருக்கும், எலும்புகளில் சிலருக்கு வலி இருக்கலாம். வாக்குல இருக்கக்கூடிய புதன் பகவான் நீங்க உங்க பேச்சை ரொம்ப அழகான பேச்சாக்கி கொடுப்பாரு. நீங்க ஒரு ஆடிட்டரா இருக்கீங்க, பேச்சு சார்ந்த ஒரு அட்வைசரா இருக்கீங்க, பேச்சு சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க, டாக்ஸ் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க, எல்லாம் முன்னேற்றம் நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெகுவான ஒரு வளர்ச்சி இருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்கள் கணவர் சொல்லை கேட்டு நடப்பீர்கள். கணவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. பிறந்த வீட்டில் உங்கள் வீட்டுக்காரரை திட்டி பேசுகிறாங்க, இப்போ உங்களுக்கு கோவம் வரும், எங்கள் வீட்டுக்காரர் அப்படிலாம் கிடையாது, அவர் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அரசு துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றகரமான தகவல்கள் சேரும். ஒரு நல்ல பயணங்கள் அமையக்கூடிய காலகட்டம். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மட்டும் சிலருக்கு ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும். இந்த காலத்தில் பலர் குதிரையை கனவில் காண்பது, குதிரை படங்களை நேரில் காண்பது, குதிரையை காண்பது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட கனவுகள் மாணவர்களுக்கு போகும். அப்படி இருந்தால் உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப் வருதுன்னு அர்த்தம். ஒரு பெரிய முன்னேற்றம் உங்களை தேடி வருகிறது அப்படின்னு அர்த்தம். ஆராய்ச்சியாளர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். பிஸ்னஸ்ல கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். எதுல கவனமா இருக்கணும்? ஹெல்த்ல கவனமா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. பண வருமானம் இந்த வாரம் திருப்திகரமா இருக்கு. கடன் எதிர்பார்க்குறீங்கன்னா எதிர்பார்க்குற லோன் சேங்ஷன் ஆகும், உங்களுக்கு கடன் கிடைக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கு. சிலருக்கு பிறப்பு உறுப்புகளிலேயோ கழிவு உறுப்புகளிலேயோ சில பிரச்சனைகள் வரலாம். ஸோ கடன் விஷயம் கிடைக்குது, ஃபினான்ஷியல் விஷயம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டீங்க, நீங்கள் கெட்டிக்கார. மிதுன ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய டைம். இதில் 10ஆம் தேதி சர்வ ஏகாதசி. அந்த நாளில் விரதம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். சிறு வயதில் திருமணம் பண்ணுறாங்க பாருங்களேன். இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடிய நிறைய பேருக்கு இடையில பொறுமையின்மை, அதனால விவாகரத்து நிறைய பேருக்கு வருது. அந்த பொறுமையின்மை ஒரு நிதானமாக வாழ்க்கையில் திரும்பி பார்க்கிற போது, கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு பார்க்கும்போது, அன்னைக்கு கோவப்பட்டிருக்க வேண்டாமோ, சிறிய வயதில் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ அப்படிலாம் தோணும். ஏன்னா சிறிய வயதில் வாழ்க்கையுடைய அனுபவம் கிடையாது. நல்ல அறிவு வேலை செய்யும், ஆனால் அனுபவம் வேலை செய்யாது. அதனாலேயே பல பேருக்கு நான் பார்க்குறேன், திருமண வாழ்க்கையில் டைவர்ஸ்னு எங்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வரக்கூடியவங்க, கணவன் மனைவி பிரிஞ்சுட்டோம் அல்ல பிரியணும்னு நினைக்கிறோம், கன்சல்டேஷனுக்கு வராங்க. வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேரை நான் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையுடைய அனுபவம் இன்மை. வாழ்க்கைனா பல ஏற்றத்தாழ்வுகள் வரும், பிரச்சனை இருக்குதான் செய்யும். அந்த பிரச்சனைகளை கொஞ்சம் விட்டு பிடித்தால் அது குணமாக சரியாகும் அப்படிங்கிற அந்த அனுபவம் இன்மை யங்ஸ்டர்ஸுக்கு நிறைய
அப்படி அதனால பிரச்சனைகள் வருது. அதனால சில விஷயத்தில் ஜோதிடத்தில் இதுக்கு இந்த மாதிரி விவாகரத்தானு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பரிகாரங்கள் உண்டு. அதை செய்துக்கிட்டால் சரியாகும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப ஒரு உற்சாகமான வாரம். பிஸ்னஸில் நல்லா டெவலப் ஆவீங்க. படிப்பை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமான ஒரு சூழ்நிலை காத்திருக்கு. மனசுல ஒரு தைரியம் இருக்கும். சில நேரம் பணம் வரும் இருக்கும், சில நேரம் பணம் வருவதில் தடை இருந்தாலும் சரி, மனசுல தைரியம் இருக்கும். எப்படி பணம் வந்திருக்கேன் அப்படிங்கிற தைரியம் வந்தா போதும். இந்த தைரியம் ஒன்று இருந்துருச்சுன்னா வாழ்க்கையில் தோல்வி கிடையாது சார். டெய்லி பணம் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு 4 நாள் பணம் வராமல் போட்டுமே, தொடர்ச்சியாக பணம் வராமல் போயிருமோ, எதிர்காலம் பாதிக்கப்பட்டுருமோ, குடும்பத்தை நடத்த முடியாதோ, நம்ம கடமைகளை செய்ய முடியாதோ, இப்படிங்கிற குழப்பங்கள்லாம் வருது. மிதுன ராசிக்காரங்கள்ட்ட நான் நிறைய பார்க்குறேன். அது தேவையில்லை, தைரியமாக இருக்கலாம். உங்கள் தைரியத்தை மூலதனமாக ஆக்கினீங்கன்னா நிச்சயம் உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கும். பண வரவு வரும். அது வருகிற நேரத்திலேயே தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு வந்துடும். எதையும் தாங்கும் இதயம்னு அதை சொன்னாங்க. இந்த வாரம் நல்ல பண வரவு இருக்குது. பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. கல்வியில் நல்ல வளர்ச்சி இருக்குது. ஆதாயகரமான சம்பவங்கள் பல நடைபெறும். இந்த வாரம் நல்ல பூக்களை, பூந்தோட்டத்தை நீங்கள் பார்க்கறதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பு இருக்குது. நல்ல பூச்செடிகள், அலங்காரங்கள், பூ அலங்காரங்கள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்கள் கண்ணில் பார்வையில் படும் இந்த வாரத்தில். இது என்ன ஒரு அறிகுறி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வளர்ச்சியான எதிர்காலம் உங்களுக்கு உருவாக போகுது, ஒரு சந்தோஷமான எதிர்காலம் உங்களுக்கு உருவாக போகுது அப்படிங்கிற அர்த்தம். நிறைய செலவும் ஆகுங்க. வருமானம் வர மாதிரி செலவும் நிறையா. நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நிறைய செலவாகும்னு இருக்குங்க, அது மறுக்கலைங்கண்ணா. பட் எப்படி செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளுடைய படிப்புக்கோ, இல்லை அவங்க திருமண விஷயத்துக்கோ, இல்லை ஒரு இன்ப சுற்றுலாவுக்கோ, இல்லை மனைவியுடைய விருப்பம் சார்ந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கோ செய்யுங்க. நீங்கள் அதை செய்யலைன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வருது, தேவையில்லாத விரைய செலவுகள் ஆகுது. இந்த நேரம் அப்படி. அதனால நல்ல செலவாக பண்ணிருங்க. நல்ல பண்ணார் வீட்டுக்காரன் பேராது இருக்கும். சகோதரனோட ஒரு கருத்து மாறுபாடு வரும். பலருக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்கு. எதிரிகள் தொந்தரவு இருக்கும். எதிரிகளுடைய யார் எதிரியும் தெரியாது, கண்ணுக்கு தெரியாத எதிரிகளின் தொந்தரவு மிதுன ராசிக்கு இப்போ இருக்கும். இன்னார்தான் எதிரியும் தெரியாது, ஆனால் உங்களுக்கு சில தடைகளை உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை பார்த்து போய்கிட்டே இருக்கணும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பலருக்கு வரும். ஒரு நல்ல வாரமாகவே எனக்கு இது படுதுங்க. எனதருமை கடகராசி என்பர்களே, வீட்டில் மின் தொட்டி வச்சு வளர்க்குறது கடகராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். வீட்டு வரவேற்பறையில் மின் தொட்டி வச்சு பாருங்க, மனசுக்கு மகிழ்ச்சி, வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி, இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். கடகராசிக்காரங்களுக்கு குரு பகவான் ராசியில் இருக்கிறதுங்கிறது தான் பெரிய பெரிய யோகம். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க, அவசரப்பட்டு கருத்து சொல்லாதீங்க. கடகராசிக்காரர்கள் அமைதியாக இருந்தால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ரொம்ப பரபரன்னு பேசுறது, அவசரப்பட்டு பேசுறதா இப்ப தோல்வியை தரும். ஏன்னா 2ல கேது இருக்கு. நீங்க பேசுற விஷயங்கள் உங்க ஆபீஸ்ல ப்ராப்ளத்தை உருவாக்கும். நீங்க பேசுற விஷயங்கள்னால குடும்பத்தில் பிரச்சனை வரும். கடகராசிக்காரங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளமா இருந்தாலும் இப்ப அமைதியா இருங்கன்னு தான் நான் சொல்றேன். உங்கள் உள்ள கருத்துக்களை வெளிப்படையா சொல்ல வேண்டாம். உங்கள் அமைதி வெற்றியை தரும். கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறதுனாரு. சத்தியத்தை நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர்னு அண்ணல் காந்தியடிகளுடைய விடுதலை போராட்டத்தை சொல்றாங்க. அவருடைய விடுதலை போராட்டத்தில் கத்தி கிடையாது, கத்தி சண்டை போடல, ரத்தம் கொட்டல. காந்தியடிகள் இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்த ஒரு மனத்தின்மை நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் அமைதியாக இருந்தால் இப்பொழுது எதிரிகளை வெல்லலாம். 6 குரு ராசியில் உட்கார்ந்துட்டாரு. கூடவே இருக்கக்கூடிய அனுகூல சத்துருக்கள் இருப்பார்கள் உங்க ஆபீஸ்லயே. உங்களிடம் பணம் வாங்கி சாப்பிட்டு விட்டு, நீங்கள் வாங்கி கொடுக்குவதை சாப்பிட்டு விட்டு உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் உடன் இருப்பார்கள். இப்போ நிறைய கடகராசிக்காரர்களுக்கு மனக்குமுறல் இருக்கும், இல்லை மனசுல ஒரு அமைதி குறைவு இருக்கும். நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டால் அதுக்கு ஒரு பயிற்சி பண்ணணும். கண்டுகொள்ளாமல் விடுவதற்கு ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் மனசுல கவலையா வச்சுக்கிட கூடாது.
நீங்க ஒரு பிராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டால் அந்த பிரச்சனை தீரும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் புகழ் பெறுவீங்க. ஆன்காலஜி மருத்துவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். புற்றுநோய் மருத்துவர்களுக்கு, குடல் இயக்கம் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் எல்லாம், குடல் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கா, அவங்களுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் செவ்வாய் லாபத்தில் இருக்கிறது பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொடுத்து கொடுக்கும். வீடு மனை சொத்து சுகம் வாங்குற யோகம் வரும். மூத்த சகோதரன் அவருக்கு ஆதாயமா நீங்க இருப்பீங்க. ஆனால் அவர் உங்கள்கிட்ட சில நேரம் அவரால் உங்களுக்கு ஒரு செலவோ மனசு கஷ்டமோ சிலருக்கு வந்துட்டு போகலாம். இந்த வாரம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. நான் சொன்னபடி 10ஆம் தேதி சர்வ ஏகாதசி, அதுக்கு விரதம் இருப்பது மிகப்பெரிய வெற்றியை தரும். ஆனால் அமைதியை கொடுக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் 6ஆம் தேதி கொஞ்சம் அமைதியா இருக்கணும். புதிய முயற்சிகள் செய்ய வேண்டாம். அதன் பிறகு பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேரும். வேலை கிடைக்கும், பிசினஸ் டெவலப் ஆகும், குழந்தை பிறப்பு பலருக்கு கிடைக்கும், சுப செய்தி கூடி வரும். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசிக்காரங்களுக்கு வாராகி வழிபாடு மிகப்பெரிய அவசியம். ஆஷாட நவராத்திரின்னு பேரு. ஆஷாட நவராத்திரி சமயத்தில் வாராகிக்கு விரதம் இருந்து வழிபட்டால் பெரிய வெற்றி வரும். இப்பவே நீங்க வாராகியை வழிபடலாம். வாராகி வழிபாடுங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனை. கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருவது யாரோன்னா, நீங்க உப்பு கரிக்கக்கூடிய கடல் நீர்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி வர இருக்கக்கூடிய திமிங்கலங்கள் இருக்கின்றன. இப்போது உங்களை அழிக்க நினைக்கக்கூடிய சுறா மீன்கள் இருக்கின்றன. இதெல்லாம் இருக்கு வாழ்க்கையிலேயே, நிஜ வாழ்க்கையில அனுபவிக்கிறீங்க சிம்மராசிக்காரங்க. தினந்தோறும் என்னை வந்து சந்தித்து பேசக்கூடியவர்கள் வாழ்க்கையில எப்ப சார் நிம்மதி கிடைக்கும், இதைத்தான் முக்கியமா கேட்குறீங்க. 3ஆம் நபர்களால் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை, ஆபீஸ்ல பிரச்சனை, பிசினஸ்ல சிக்கல் எல்லாம் இருக்குங்கிறீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு நான் உறுதியாக சொல்ல முடியும், பிசினஸ்ல நல்ல லாபம் வரும். இறைவன் அனுக்கிரகம் செய்வார். நண்பர்கள் துரோகம் செய்வார்கள். இதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. 12ஆம் இடத்துல சுக்கிரனும் குருவும் இல்ல, சுக்கிர பகவான் மட்டும் உங்களுக்கு 5ஆம் தேதி நம்ம ராசிக்குள்ள வரார். நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையில கருத்து மாறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கும். நீங்க வந்து ஒரு அரசு துறையில் பணியாற்றுகிறீர்கள் அப்படின்னா கவனமா இருக்கணும். சில பேருக்கு அரசு துறையில் பணியாற்றி இருப்பாங்க, வர வேண்டிய பெனிஃபிட்ஸ் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வருவதில் குறி போட்டு விடுவாங்க. இப்போ ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வருவதில் சில பிரச்சனைகள் இருக்கும். உங்க சுயஜாதகத்தை பார்த்து அது சரி பண்ணிக்கணும். ஹெல்த் விஷயத்துல கூடுதல் அக்கறையோட தான் நீங்க இருக்கணும். மனக்குமுறல்கள் நிறைய இருக்கும். இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கிறத வச்சுதான் உங்களுக்கு வெற்றி. அஷ்டமதி சனி ஆபீஸில் சில தொந்தரவுகளை தருவார். கால்களில் சிலருக்கு பிரச்சனை வரும். அதெல்லாம் இருக்கா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போக. சனீஸ்வர பகவானை வழிபடுங்கள். சனிக்கிழமை தான் கும்பிடணும் இல்லை, டெய்லி கும்பிடலாம். நல்ல கல்வி வளர்ச்சி அற்புதமா இருக்கும். உயர்கல்வி படிக்கிற யோகமெல்லாம் நல்லா இருக்கும். பிசினஸ் மனசுக்கு திருப்தி தரும். கன்னிராசி அன்பர்களே, தொட்டது தொடங்கும் ஒரு காலத்தை சொல்லுங்கன்னா இந்த காலம் தான், நல்லா பயன்படுத்திக்கிடுங்க. நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டு. தந்தை வழியில் அனுகூலம் உண்டு. புதிய அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஆபீஸில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். கல்யாண விஷயங்கள் கூடி வரும். உங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய பல விஷயங்கள் இந்த வாரம் நடக்கும். இந்த வாரம் பெருமாள் கனவில் வந்தால் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். பெருமாள் பார்த்தாலும் சரி, பெருமாள் கோயிலை பார்த்தாலும் சரி, பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய வைபவங்களை பார்த்தாலும் சரி, பெரிய அளவுக்கு வெற்றி வரப்போகுதுன்னு அர்த்தம். பிசினஸ்ல புதிய லாபம் வரப்போகுதுன்னு அர்த்தம். கல்யாண விஷயம் கைகூடி வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அறிகுறி காட்டும். சில பேர் சுப விஷயங்களை இந்த வாரம் காண்பீர்கள். கண்டீர்களானால் பெரிய நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உருவாகுதுன்னு அர்த்தம். தாய்மாமனை கனவில் கண்டாலும் பலருக்கு அரசு வழியில் பெரிய உதவி கிடைக்க போகிறதுன்னு அர்த்தம். பிசினஸ்க்கு உதவி கிடைக்க போகுது, கல்வியில் ஸ்காலர்ஷிப் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இது நல்ல வாரம், பயன்படுத்திக்கோங்க. தொட்டதெல்லாம் வெற்றி பெறும் நல்ல வாரம். துலாம் ராசி அன்பர்களே,
துலாம் ராசிக்காரர்கள் மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டடையெல்லாம் கிளீன் பண்ணணும். பல பேர் எனக்கு சரியா பண வருமானம் வரலையே, என்ன காரணம் கேட்குறாங்க. முதல்ல உங்கள் வீட்டில் ஒட்டடை இருந்தால் கிளீன் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், வீட்டில் விளக்கில் எண்ணெயை ஊற்றாமல் ஒரே எண்ணெயில் ஒரு வாரம் திரி போட்டு விளக்கேற்றிக்கிட்டே இருக்காதீங்க. எண்ணெய் பச்சையாக போனாலும் எனக்கு கவலையில் அதே எண்ணெயில் தான் விளக்கேற்றிலே இருக்காதீங்க. விளக்க சுத்தம் பண்ணுங்க. மூணாவது விஷயம், அழுக்கு துணிகளை உடுத்தி கொண்டு வீட்டில் இருக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் அழுக்கு துணிகளை உடுத்தி கொண்டு இருக்காதீர்கள். மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும்னா நல்ல ஆடைகளை, துவைத்த ஆடைகளை உடுத்துங்க. பண கஷ்டம் வாழ்க்கையில் தீரணுமா, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே வீட்டில் தலை சீவாதீங்க. குறிப்பாக பெண்களுக்கு நான் சொல்கிறேன், தலைமுடி நிறைய தலைமுடிகள் வீட்டில் உதிர்வது, 5 மணிக்கு பிறகு தலை செய்வதெல்லாம் பெரிய சிக்கலை கொடுக்குது. பொருளாதார வளர்ச்சியை தடுக்குது, வீட்டில் நிம்மதியை தடுக்குது. நீங்கள் புத்திசாலிங்க, சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிடுவீங்க. துளாராசிக்காரங்களுக்கு 5ஆம் தேதியிலேருந்து சுக்கிரன் லாபத்துக்கு வராரு. பெரிய வெற்றிகள் இருக்கு. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாத்துலேயும் வெற்றி இருக்கு. கணவருடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். இந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் மிக கவனமாக இருங்க. உணவு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிட்டு விட்டு ஃபுட் பாய்சன் ஆச்சு, அந்த மாதிரி பிரச்சனைகள் பல இடத்துல வரதுக்கு வாய்ப்பு உண்டு. உணவு தொழில் செய்யக்கூடியவர்கள் மிக பாதுகாப்பாக உணவை சமைப்பது என்பது நல்லது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் ஒரு பெரிய வளர்ச்சி பல்வேறு துறையினருக்கு வரும். கல்வியில் பெரிய வளர்ச்சியை காண்பீங்க. நல்ல வாரம், ஆகச்சிறந்த வாரம். இந்த வாரத்தில் கடைசி 2 நாட்கள் அமைதியாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வரணும். நான் சொல்றது 11, 12 தேதிகள். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் 3ஆம் இடத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். முயற்சிகளில் வெற்றி, நல்ல வீடு வாங்குற யோகம், புதிய பதவி கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம், பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம், எல்லாம் நல்லா இருக்கு. கணவன் மனைவிக்கு இடையில சில பிரச்சனைகள் இருக்கும். இப்போ திருமணம் ஒன்று ஃபிக்ஸ் ஆகி அது கட்டாயி வேற வரன் தரக்கூடிய அமைப்பெல்லாம் சில குடும்பங்கள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இப்படிலாம் இருந்தால் உங்க சொந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். என்ன குறை, எப்படி சரி பண்றது அப்படின்னு பார்க்கணும். வருமானத்தில் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஐயோ போட்டு கொல்லுதியா நம்பிங்க. குறுக்கு வழியில பணம் வருவதற்கு வாய்ப்புகள் வரும், எச்சரிக்கையா இருங்க. குறுக்கு வழியில பணம் வந்துச்சுன்னா சிக்கல் வருதுன்னு அர்த்தம். வேலை வாய்ப்பு கிடைக்குமாங்க? வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய வீடுமனை வாங்குற யோகம் வருது, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஹவுசிங் லோன் சாங்ஷன் ஆகும். ஆனால் எதிரிகள் தொந்தரவு இருக்கும். எதிரிகள் தொந்தரவு என்பது மறைமுக எதிரிகள், யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, அப்படி தொந்தரவு இருக்கும். சகோதரன் கருத்து மாறுபட்டு பேசுவார் இப்போ. ஆனாலும் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாடு பெரிய பெரிய வெற்றிகளை கொடுத்துரும். யாரெல்லாம் நல்ல ஏன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இது ஒரு நல்ல குட் டைம், இதை பயன்படுத்திக்கோங்க. எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அவ்வளவு ஜெயிக்கலாம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம், இது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எவ்வளவு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ஜெயிக்க முடியும். ஸோ உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்க. சும்மா இருந்தால் பணம் வந்துடும் அப்படின்னு யார் சொன்னாலும் நம்பாதீங்க. எந்த அதிர்ஷ்டமும் அது இஷ்டத்துக்கு தான் வரும், நமக்கு வேணுங்கும் போது வராது. அதான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறோம், அது இஷ்டம். அது நமக்கு பணம் வேணும் அப்படின்னா நாம தான் உழைக்கணும், நாம தான் தேடணும். இந்த வாரத்துடைய கிரகநிலைகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ரெண்டாவது, பேச்சில் நிறைய கோபம் இருக்கும். நியாயமான கோபமாக இருக்கும், ஆனால் பேச்சில் நிறைய கோபம் இருக்கும். படிப்பை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சனி லாபத்தில் இருக்கார். இது வேலை தேடுறவங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கு. நீங்கள் எதிர்பார்க்கிற வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இப்போ இருக்கு. அதே மாதிரி கடினமான தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆட்டோ ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறாங்க, தெருக்களில் அலைந்து தெரிந்து வியாபாரம் செய்கிறார்கள், வீட்டு வேலை செய்கிறார்கள். எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டு இந்த நாட்டில் வேலை செய்கிறாங்க. அப்படி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு தேவையான ரெகக்னைசேஷன், அது வருமானம் அப்படி கூட வச்சுக்கிடுவோமே, அது இப்போ கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய டிசிஷன் கரெக்டா இருக்கு அப்படின்னு உங்க நிர்வாகம் உங்களை பாராட்டும். மகர ராசி என்பர்களே, மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய நல்லது உண்டுங்க. மகர ராசிக்காரங்க கடினமாக உழைக்க தயங்காதவங்க. உங்க உழைப்பு தான் உங்க மூலதனம். வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரும். கையே மூலதனம்.
இந்த மாதிரி பெரிய தொழில் வசதிகள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் மதுரை மாநகரத்தில் நான் பார்த்துருக்கேன். கைகளில் பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் ஒரு சேலையோ மற்றதோ கைகளில் போட்டுக்கிட்டு தெருக்குள்ள வியாபாரம் நடக்கும். அந்த தமிழ்நாடு ரோட்டில் நிறைய நான் பார்த்துருக்கேன். கையே மூலதனம், கைதான் கடை, அதில் எல்லா பொருட்களும் மேலே போட்டுக்கிட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடினமான உழைப்பு, அதுதான் மூலதனம். குரு சுக்கிரன் பார்வைங்கிறது செல்வ செழிப்பை கொடுக்கும். 5ஆம் தேதியிலேருந்து கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போகணும். 5ஆம் தேதியிலேருந்து வண்டி வாகனங்களை நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தணும். சகோதரர்களுடைய வாழ்க்கையில் அக்கறை எடுக்கணும். மனைவியுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுக்கணும். எனக்கு பெரிய பிரச்சனை வந்துருமா, நீங்க நல்லா இருப்பீங்க, ஒரு கவலையும் வேண்டாம். கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ட்ரபிள் உடம்புல இருக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் நல்லா குழந்தை பாக்கியம் பலருக்கு கிடைக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண செய்தி கூடி வருது. புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம், பிஸ்னஸுக்கு கடன் கிடைக்கக்கூடிய யோகம் ரொம்ப நல்லா இருக்கு. மகர ராசிக்கு வெற்றிகரமான வாரம். கும்பராசி அன்பர்கள், கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமான ஒரு வாரம் தான். சந்திரனே உங்க ராசியிலிருந்து தான் பயணத்தை துவங்குறார் இந்த வாரம். கும்பராசிக்காரங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, சிலருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் லைஃப்ல இன் ஜென்ரல். நான் சொல்லிட்டு இருக்கிறது என்ன காரணம்னா, ஒரு மன உளைச்சல், எதையுமே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஒரு சிஐடி வேலை பார்க்கறது, பிறரை பற்றி கண்காணித்துக் கொண்டே இருப்பது, சில தவறுகள் நடக்கிற போது அதை கண்டு மனதிற்குள்ளே இப்படி நடந்துருச்சேன்னு நினைக்கிறது. இது எல்லாமே மன உளைச்சலை கொடுக்கும். கும்பராசிக்காரங்க மனதை அமைதியாக வச்சுக்கணும். பிறர் எப்படியும் போகிறாங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்ப்போங்க அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வராது, கவலை வராது, வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த மாதத்தில் வார கடைசியில் 12ஆம் தேதி பிரதோஷம். கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போங்க. 6ல் குரு இருக்கார். இப்போ நல்ல வேலை கிடைக்கணுமா, சிவன் கோயிலுக்கு போங்க. நல்ல கடன் உதவி கிடைக்கணுமா, சிவன் கோயிலுக்கு போங்க. பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலில் நந்தி சிவனை பார்த்து கொண்டே அமர்ந்திருப்பார். அந்த நந்தியுடைய காதுகளில் நம் வேண்டுதலை சொல்லணும். நிறைந்த நன்மைகள் கிடைக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு ஃபினான்ஷியலாக பெரிய டெவலப்மெண்ட் இந்த வாரம் காத்திருக்கு. நல்ல வருமானம் காத்திருக்கு. புதிய வீடுமனைகள் வாங்கக்கூடிய யோகம் காத்திருக்கு. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் காத்திருக்கு. குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் வரும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய நன்மைகளை சொல்லிக்கிட்டே போகலாம் கும்பராசிக்கு. இது நாள் வரை உங்களை குறை சொன்னவர்கள் உங்களை புகழ்ந்து பேசுவார்கள். அப்படிப்பட்ட விஷயமெல்லாம் இந்த வாரம் நடக்கும். அலுவலகத்தில் நல்ல ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வேலை மாறணுங்கிறவங்களுக்கு வேலை மாற முடியும். அதெல்லாம் நல்ல திருப்தியாக அமையுது. மீனராசி அன்பர்கள், மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வார துவக்கத்திலேயே சிலருக்கு வெளியூர் பயணம், வெளிநாட்டு பயணம், வெளி மாநிலங்களில் போய் செட்டில் ஆகிற அளவுக்கு கூட சிலருக்கு அமைப்புகள் உருவாகலாம். பயணங்கள் அமையும். 7ஆம் தேதி 8ஆம் தேதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும். வேலை ரீதியாக மன அழுத்தம், இல்லை குடும்ப விஷயங்கள் நினைச்ச ஒரு மன அழுத்தம், குடும்பத்து பெரியவர்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட மன அழுத்தம் ஏதோ ஒன்று இருக்கும். மன அழுத்தம் வரலையா கவலைப்படாதீங்க. மன அழுத்தம் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து ஜோதிட ஆலோசனை எடுத்துடணும். மீனராசிக்காரங்க இப்போ நிறைய மீனராசிக்காரங்க மன உளைச்சல் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. சரியான வேலை இல்லை சார், சரியான வருமானம் வரல சார், 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ண சொல்லி சார் சொல்கிறாங்க, செய்யலாமா, நல்லதா கெட்டதான்னு தெரியல சார், முதல் திருமணமே பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கேன் சார், அப்படிலாம் பல பேர் சொல்லுவீங்க. ஜோதிட ஆலோசனை உங்களை காப்பாற்றும். புதிய சொத்துக்கள் வாங்குகிற யோகம், படிப்பில் நல்லா முன்னேறக்கூடிய யோகம், ஃபினான்ஷியலாக பெரிய வளர்ச்சியை பெறக்கூடிய யோகம், சுப விஷயங்கள், குடும்பத்தில் சந்தோஷமான விஷயங்கள் கூடி வரக்கூடிய யோகம், பழைய வீட்டை விற்கிறதுக்கு முயற்சி பண்ணால் விற்கக்கூடிய யோகம், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய நல் உறவு, ஆஃபீஸில் ஒரு நெருக்கடி வந்தாலும் சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய தன்மை, இது எல்லாமே நான் பார்க்குறேன். ஸோ நல்ல பண வரவு இருக்கும். நிம்மதியாக இருங்க. இந்த வாரம் ஒரு நல்ல வாரம். அன்பர்களே, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.